அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வகுப்புல இணைஞ்சிருக்கோம். இந்த வகுப்பு "உண்ணாமல் வாழும் கலை" என்னும் வகுப்பு. இந்த வகுப்பு நீங்க உங்களுடைய வாழ்வியல் முறையாக பின்பற்றக்கூடிய ஒரு வகுப்பு. ஒரு சாதாரண பயிற்சி வகுப்பாக இல்லாமல், உங்களுடைய வாழ்க்கை முழுவதும், வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வகுப்பாக இது இருக்கும். அதை சார்ந்த பயிற்சி முறைகள் தான் உங்களுக்கு தொடர்ந்து வரும். உண்ணாமல் ஒரு மனிதனால வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வாழ முடியும். நம்மளுடைய உயிர் உடல்ல இருக்கிற அளவுக்கு நம்ம உணவுகளை எடுத்துக்கொண்டால் போதும். அல்லது தற்பொழுது பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்றீங்களோ, அதற்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய அளவு நீங்க உணவு எடுத்துக்கிட்டா போதும். நம்முடைய உடலுக்கு அதிகப்படியான உணவு அல்லது நம்முடைய உடல்ல பார்த்தீங்கன்னா, உணவினுடைய தேக்கம், அதிகப்படியான உணவு சேமிப்பு இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நோய்களாக வர்றது. நம்மளுக்கு ஒவ்வொரு நோய்கள் வருவதற்கான காரணங்கள் இதுதான். அளவுக்கு அதிகமாக எதை உண்டாலும் அது நம்முடைய உடலுக்கு நோய் செய்யும். அதனால தான் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அமிர்தமாக இருந்தாலும் அளவிற்கு மீறி நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு விஷமாக மாறும். அதாவது உடலுக்கு நஞ்சாக மாறும். அந்த வகையில நம்மளுடைய உடல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவே நம்மளுக்கு விஷமாக மாறுது. நஞ்சாக மாறுது. அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியான அளவுல எடுத்துக்கிட்டாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அடையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்ம வேலை செய்வோம். நம்முடைய உடலுக்கு ஆற்றல் தேவை. அந்த ஆற்றல் தேவை என்ற பொழுது, தேவையான ஆற்றல் அளவுக்கு உணவுகள் எடுத்துட்டு, ஆற்றல் தேவையில்லாமல் நம்ம வெறுமனே சும்மா இருக்கும் பொழுது, அதற்கு சார்ந்த அளவு நம்ம உணவு எடுத்துட்டு வரும் பொழுது, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திலிருந்து எந்த ஒரு குறைபாடுகளும் ஏற்படாது. எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நம்ம வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழலாம். இப்படி நம்மளுடைய உணவு பார்த்தீங்கன்னா, படிப்படியாக குறைத்து, இறுதியில பார்த்தீங்கன்னா, உணவை விட்டு அடுத்தடுத்த உணவான பரிணாமத்துக்கு நம்ம மாறி போவோம். முதல்ல திட உணவுகள், அதாவது பூமியில் விளையக்கூடிய உணவுகள எடுத்து சாப்பிடுவோம். மண் சார்ந்த போதம் இருக்கு இல்லைங்களா? இந்த மண் சார்ந்த போதத்திற்கான உணவுகள எடுத்துக்குவோம். அதற்கு அடுத்து நீர் பூதமான நீரை மட்டும் உண்டு வாழும் ஒரு தகுதிக்கு நம்முடைய உடல் உயரும். அதற்கடுத்து நெருப்பை மட்டும் உண்டு வாழக்கூடிய தகுதிக்கு நம்முடைய உடல் உயரும். அதற்கடுத்து காற்றை மட்டும் உண்டு வாழக்கூடிய தகுதிக்கு நம்முடைய உடல் உயரும். இந்த 4 பரிணாமங்களிலிருந்து மேல போகும் பொழுது, இந்த ஆகாயத்தில், பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய ஒரு தகுதி நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். அப்பொழுது எந்த உணவும் நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம பார்த்தீங்கன்னா, சமாதி நிலையை அடையக்கூடிய ஒரு நிலையில் இருப்போம். அதனால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை மட்டும் நம்ம எடுத்து வாழலாம். நம்முடைய முன்னோர்களாகட்டும், சித்தர் பெருமக்கள் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த முறையை தான் கடைபிடிச்சாங்க. இதற்காக அவங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பயிற்சிகள், நிறைய கட்டுப்பாடுகள் இதெல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்று பார்த்தீங்கன்னா, இன்றைய சூழல்ல சில கட்டுப்பாடுகளை எடுத்தோம்னா, நம்மளால இந்த பயிற்சிய கடைபிடிக்க முடியாது. ஏன்னா, இன்றைய வாழ்க்கை முறை அந்த மாரி வந்துருச்சு. இன்றைய வாழ்க்கை முறையில கட்டுப்பாடுகளோட பயிற்சிகள் வருதுன்னா, யாரும் அந்த பயிற்சிய கடைபிடிக்கிறது கிடையாது. அதனால இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நம்மளுடைய பயிற்சிகள சில சில மாற்றங்கள செஞ்சு, முடிவுல நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய பயிற்சிக்கு நம்ம போயிரலாம். ஏன்னா, ஒரு மாற்றம் என்பது ஒரே அடியா நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது. திடீர்னு நீங்க சாப்பிட வேண்டாம், உணவே சாப்பிடாம இருங்கன்னு சொன்னா உங்களால இருக்க முடியாது. நம்முடைய உடல் அதை ஏத்துக்காது. நம்முடைய மனசும் முதல்ல அதை ஏத்துக்காது. எப்படி சாப்பிடாம இருக்கிறது? பசியே இல்லாட்டியும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட சொல்லிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில நம்ம சாப்பிடாம இருக்கிறது என்பது ஒரு முடியாத காரியம். அதனால அந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் உடனே நம்ம எடுக்கும் பொழுது, அந்த பயிற்சியை நம்முடைய உடல் ஏற்றுக்காது. சில நபர்கள் பார்த்தீங்கன்னா, வைராக்கியமாக இருப்பாங்க. அவங்கலாம் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட மாட்டாங்க. பயிற்சிகள் எடுத்துக்குவாங்க. ஆனா, நம்ம இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலயும், வாழ்வியல் முறைகள்லயும் பார்த்தீங்கன்னா, உணவ கைவிடுவது என்பது ரொம்ப சிரமமான ஒண்ணு. அதனால நம்ம சில பயிற்சிகள், அந்த உணவ
குறைப்பதற்கான பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிட்டு உணவு வந்து படிப்படியாக குறைச்சுட்டு வருவோம். இந்த பயிற்சியில வந்து நீங்க உணவ குறைக்கும் பொழுது, எந்தெந்த நேரம் நம்ம உணவு எடுத்துக்கூடாதுன்னு சொல்றோமோ, அந்தந்த நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உணவ எடுத்துக்க கூடாது. எந்த வகையிலும், எந்த வகையான உணவுகளையும் நீங்க எடுத்துக்க கூடாது. மீறி அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் பொழுது, இந்த பயிற்சியினுடைய முழு பலன் என்பது உங்களுக்கு கிடைக்காது. இன்றைய வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பயிற்சியினுடைய நுட்பத்த மட்டும் பார்ப்போம். என்ன டெக்னிக்க வந்து நம்ம கடைப்பிடிக்கிறோம் என்பத மட்டும் தான் இன்றைய பயிற்சி வகுப்புல பார்ப்போம். வரக்கூடிய ஒவ்வொரு வாரங்களும் வந்து உங்களுடைய அனுபவங்கள வந்து நீங்க பகிர்வீங்க. வாரம் 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மீட் வைக்கலாம். அந்த ஆன்லைன் மீட்ல வந்து இந்த பிராக்டிஸ வந்து நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வர்றதுனால, என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய உடல்ல நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க பதிவு பண்ணலாம். நான் முதல்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்க வந்து அல்லது இந்த பயிற்சிய வந்து நீங்க செய்யும் பொழுது, இந்தந்த மாற்றங்கள் எல்லாம் நிகழும்னு இப்பவே நான் சொல்லிட்டேன்னா, ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய உடல்ல நிகழ்ற மாரியே இருக்கும். அவங்களுடைய உடல்ல வந்து அந்த மாற்றம் என்பது இருக்காது. அவங்களுடைய ஆழ்மனது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாற்றத்த ஏற்படுத்திட்டதாகவும், அவங்களுடைய உடல் அந்த மாற்றத்திற்கு உட்பட்டதாகவும் நம்பும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மாற்றமே இல்லாட்டியும் அந்த மாற்றமெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லி போட்டு, அவங்க நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. ஒரு சில நபர்கள் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த மாற்றங்களுக்கான வேறுபட்ட மாற்றங்கள் இருக்கலாம். ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய மாற்றம், இன்னொரு நபருக்கு இல்லாமல் இருக்கலாம். அதன் மூலமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பயிற்சியில ஈடுபாடு குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கெல்லாம் கரெக்ட்டா வருது, நம்மளுக்கு கரெக்ட்டா வரல. ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். 10 பேர் ஒரு 7 பேருக்கு சரியா இருக்கு. 3 பேர்த்துக்கு சரியா வரல. 7 பேர் வந்து ஒரே மாதிரி சொல்றாங்க. 3 பேர் வந்து மாத்தி சொல்றாங்கன்னா, இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப நம்ம சரியா பயிற்சி பண்ணல. அல்லது நம்மளுக்கு அந்த பயிற்சி ஒத்துக்கல. அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துருவாங்க. அதனால பயன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து முக்கியமான பயன்கள் எல்லாமே சொல்ல மாட்டேன். அதெல்லாமே நீங்க வந்து கடைப்பிடித்து, நீங்க வாரம், வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வகுப்புல நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். ஒரு சில பயன்கள் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த பயன்கள நீங்க தெரிஞ்சுட்டு, அந்த பயிற்சிய நீங்க எடுக்கும் பொழுது, அந்த பயிற்சியினுடைய முழு பலனையும் உங்களால அனுபவிக்க முடியும். அதனால முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சி என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த பயிற்சிய வந்து கடைப்பிடிக்கணும். நம்மளுடைய வகுப்புல வந்து முக்கியமான ஒண்ணு எதுன்னா, நம்ம என்ன பயிற்சி சொல்லிக் குடுக்குறோமோ, அந்த பயிற்சிய கடைப்பிடிக்கணும். இந்த பயிற்சி எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு நீங்க ஒரு பயிற்சி எடுத்துக்குவீங்க. இந்த மாதம் பௌர்ணமி அன்று ஒரு பயிற்சி எடுப்பீங்க. இனி அடுத்த பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் பௌர்ணமி தான் வரும். அப்போ ஒரு பயிற்சிய வந்து நீங்க தொடர்ந்து 1 மாதத்துக்கு வந்து நீங்க கடைப்பிடிப்பீங்க. இப்படி தொடர்ந்து ஒரு மாதம் வந்து இந்த பயிற்சிய கடைப்பிடிச்சுட்டு வரும்பொழுது, பல மாற்றங்கள் உங்களுடைய உடல்ல ஏற்பட்டிருக்கும். அடுத்த பௌர்ணமி என்று வந்து பார்த்தீங்கன்னா, வேறொரு பயிற்சி வரும். அப்ப வேறொரு பயிற்சி வரும்பொழுது, இந்த மாதம் எடுத்துக்கொண்ட பயிற்சியோடு சேர்த்து, அடுத்த மாத பயிற்சியும் நீங்க இணைத்து பண்ற மாரி தான் இருக்கும். பயிற்சி முழுவதுமே ஒன்று ஒ அ ஒரு படி மேல போயிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய பயிற்சி, நீங்க வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கிற மாரி இருக்கும். அந்த மாதிரி தான் பயிற்சி முறைகள் இருக்கும். அப்போ பயிற்சி என்பத வந்து நம்ம படிப்படியாக நம்ம ஏத்திட்டு போறோம். படிப்படியாக பயிற்சிய முன்னேத்திட்டு போறோம். அதாவது பயிற்சியினுடைய கடினத்தன்மைய வந்து படிப்படியாக நம்ம ஏத் ஏத்திட்டே போவோம். எடுத்ததையுமே கடினமான பயிற்சிகள் வராது. அப்போ இந்த மாதம் நீங்க கடைபிடிக்க வேண்டிய பயிற்சிய நீங்க விட்டீங்கன்னா, அடுத்த மாதம் வந்து அந்த பயிற்சிய நீங்க கடைபிடிக்கும் பொழுது, உங்களுக்கு அதிகமான ஓவர்லோட் ஆகும். உங்களுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றுக்காது. அதனால இந்த மாதம் வந்து நம்ம என்ன பயிற்சி சொல்றோமோ, இந்த மாதத்திலிருந்தே நீங்க கடைபிடிச்சுட்டு வரும்பொழுது தான், அடுத்த மாதத்திற்கு ஒரு பயிற்சி நம்ம இணைக்கும் பொழுது 2 பயிற்சியும் உங்களால சேர்ந்து பண்ண முடியும். இப்படியே நம்மளுக்கு ஒரு 1 வருடம் அப்படின்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட 12 பயிற்சிகள் நீங்க செய்யற மாரி இருக்கும். 12 பயிற்சியுமே நீங்க சேர்த்து செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்க கேப் விட்டு செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு இந்த பயிற்சிகள் அதிகப்படியான பயிற்சிகள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா சிரமப்படுத்தும். அதனால முதல்ல இருந்தே பயிற்சிகள செய்யுங்க. ஏன்னா நம்ம அடுத்த பரிணாமத்திற்கு பயணம் பண்ண போறோம். உணவில்லாமல் வாழும் ஒரு கலைய பயன்படுத்தி நம்மளுடைய உடல வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாகவும், ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் வாழப் போறோம். அப்போ அதுக்கு தகுந்த மாரி நம்மளுடைய உடலும் பக்குவப்பட்டு இருக்கணும். நம்மளுடைய மனமும் பக்குவப்பட்டு இருக்கணும். சாப்பாட்ட குறைத்து ஒரு சில நேரங்கள் வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறோம்னா, உங்களுடைய கட்டளையை உங்களுடைய மனம் என்பது கேட்கணும். உங்களுடைய மனதிற்கு நீங்க ஆட்படக்கூடாது. உங்களுடைய மனம் சொல்லும், "சாப்பிடலாம், கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கலாம். இந்த நேரம் மட்டும் சாப்பிடலாம். இனிமேல் சாப்பிடவே வேணாம்னு" சொல்லிட்டு இந்த மாரி பல வகைகள்ல உங்களைய நம்ப வைக்கும். உங்களுடைய ஆசைய வந்து பார்த்தீங்கன்னா, தூண்டிவிட்டு
உங்களுடைய மனசு உங்களுக்கு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதிற்கு இணங்க வைக்கும். இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய மனதினுடைய பாதையில செல்லாமல் திடமாக இருந்து நம்ம எடுக்கக்கூடிய பயிற்சியை கடைசி வரைக்கும் எடுக்கணும். அதே போல இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இந்த பயிற்சி செய்யணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக என்னுடைய கட்டுப்பாட்டில் செய்யுங்க. யாருக்கும் இந்த பயிற்சியை வெளியே சொல்லி தராதீங்க. ஏன்னா இந்த பயிற்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சில நுட்பங்கள் இருக்கும். சில நுட்பங்கள் எல்லாம் வந்து நீங்க தெரியாம சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன உடல்ல வந்து சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில மாறுபாடுகள் செய்யற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம தனியா அவங்க சொல்லும் பொழுது நம்ம இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் இந்த பயிற்சியை சொல்லிக் கொடுத்து அதனால வந்து சிரமப்பட வேண்டாம். 3வதாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவினுடைய ஆசியோடும் அருளோடும் ஒரு பயிற்சி செய்யும் பொழுது அந்த பயிற்சியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எளிமையாக செய்து முடிக்க முடியும். எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மிகவும் எளிமையாக அந்த பயிற்சியை நீங்க செஞ்சுட்டு வருவீங்க. அந்த குருவினுடைய ஆசி அல்லது அந்த அருள் இல்லாமல் நம்ம பயிற்சி தொடங்கும் பொழுது அந்த பயிற்சியை வந்து நம்ம பாதியிலேயே விட்டுட்டு வெளியே வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். ஏன்னா அத்தனை சிரமங்கள் வரும் ஒரு பயிற்சியில. அது மட்டும் இல்லாமல் நம்மெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர்களாக கூட்டு சேர்ந்து செய்யறோம். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டு வழிபாடு முறைகள் மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு பயிற்சி முறை. அப்போ ஒருத்தரினுடைய அந்த அன்பும் அரவணைப்பும் அனுபவங்களும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாமே உள்ள நம்ம ஷேர் பண்ணிக்கும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் எல்லோத்தினுடைய சக்திகளும் ஒன்றாக இணைந்து நம்ம ஒரு புதிய பரிணாமத்தை நோக்கி பயணம் பண்ணும் பொழுது மிகவும் எளிதாக நம்முடைய பயணத்தை செய்யலாம். வானத்துல பாருங்க இந்த பறவைகள் பறக்கும். பறவைகள் பறக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நெடுந்தூரம் பயணம் பண்ணும் இல்லைங்களா? அப்படி பறவைகள் நெடுந்தூரம் பயணம் பண்ணக்கூடிய பறவைகள் ஒரு பறவை மட்டும் பறந்ததுன்னா அது சலிப்பு தட்டி பாதியிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பயணத்தை விட்டுரும். இதே ஒரு 10 பறவைகள் பறக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றின் பின் ஒன்றாக பறக்கும். பாத்தீங்கன்னா ஒரு வி ஷேப்ல பறந்துட்டு வரும். இது என்னன்னா ஒரு பறவை தன்னுடைய இறகால் ஏற்படுத்தக்கூடிய அந்த விசையை மற்ற பறவைகள் பயன்படுத்தி உந்தி அந்த உந்து விசையிலேயே வந்து பாத்தீங்கன்னா பயணம் பண்ணும். இதெல்லாம் பறவைகளுடைய பரிணாம வளர்ச்சியில வந்த நுட்பங்கள். அது பறவைகள் பழகினது. இந்த மாதிரி நாமும் அனைவரும் சேர்ந்து ஒரு பயிற்சியை செய்து முன்னேறும் பொழுது மிகவும் சிறப்பான ஒரு முன்னேற்றமாக இருக்கும். அதே போல நம்மளுடைய சக்திகள் எல்லாத்துடைய சக்திகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மையத்துல ஒன்றாக இணைந்து அடுத்த பரிணாமத்துக்குள்ள போகும். இப்படி பல அற்புதங்கள் நிகழும். இந்த உண்ணாமல் வாழும் பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்த பயிற்சி தான். நம்முடைய முன்னோர்கள் எல்லாமே இந்த பயிற்சியை பயன்படுத்தி இருக்காங்க. அவர்களுடைய வழிக்கு பின்னால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சியை வந்து யாரும் கற்றுக்க விரும்பல. ஏன் கற்றுக்க விரும்பலைன்னா அதற்கு பின் நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஒரு நிலைக்கு பின் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் என்பது விவசாயம், சமூகம், பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் அதிகமாக வேலைப்பாடுகள் எல்லாமே அதிகரிக்குது. அந்த மாதிரி வேலைப்பாடுகள் எல்லாம் அதிகரிக்கும் பொழுது ஆற்றல் அதிகமாக தேவைப்படுது. ஆற்றல் அதிகமாக தேவைப்படும் பொழுது உணவினுடைய தேவை அதிகரிக்குது. அப்போ உணவை உட்கொள்ளும் நேரத்தையும் முறைகளையும் எத்தனை தடவை அப்படிங்கிற முறைகளையும் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தேவையான மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திட்டாங்க. அப்படி அதிகப்படுத்தும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய சூழல்ல இப்ப நம்ம எப்படி சாப்பிட்டு இருக்கிறோமோ இந்த மாதிரி முறைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா இன்றைய சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜிஸ் எல்லாமே நிறைய வந்துருச்சு. அன்னைக்கு கஷ்டப்பட்ட மாதிரி இன்னைக்கு யாரும் கஷ்டப்படுறது கிடையாது. 24 மணி நேரமும் உழைக்கிறது கிடையாது. வெயில்ல மழை, வெயில், காற்று இப்படின்னு எந்த ஒரு இடத்துலயும் நம்ம வந்து வாழ்றது கிடையாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெயில்ல ஏர் ஓட்டுறது, மாடுகளை பூட்டி விவசாயம் பண்றது, அல்லது வண்டி வாகனங்களை ஓட்டுறது, சுமைகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்துறது, கற்களை உடைக்கிறது, கற்களை உடைத்து கட்டடங்களை எழுப்புறது, இந்த மாதிரி எந்த வேலையுமே நம்ம இப்போ செய்யறது இல்லை. இதெல்லாம் வந்து எவ்வளவோ எளிமையா இன்னைக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துருச்சு. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதனுடைய வேலையை வந்து பாதியா குறைச்சிருச்சு. ஆனா இன்றும் வந்து பாத்தீங்கன்னா அன்று அவர்கள் எந்த உணவை உண்டாங்களோ அதே உணவைத்தான் இன்று நம்ம பயன்படுத்தி அதே உணவு முறையில் நம்ம இருக்கிறது தான் இன்றைய நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கான மூலம். இதுதான் ரூட். அப்போ நம்மளுடைய
சூழ்நிலை, வாழ்வியல் முறையை பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு, அதற்கு தகுந்த மாரி நீங்க உணவுகள எடுத்துக்கொள்ளும் பொழுது, உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கும். இதற்கு மேலாக நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கழிவுகள முதல்ல வெளியேற்றணும். நம்மளுடைய உடல்ல கழிவு இருக்கும் இல்லைங்களா? இந்த கழிவ வந்து வெளியேற்றுவதற்கு நம்முடைய உடலுக்கு நம்ம நேரத்த குடுக்கணும். அந்த நேரத்த முதல்ல நம்ம தர்றதே இல்ல. அப்போ நம்முடைய உடல வந்து பார்த்தீங்கன்னா, கழிவு வெளியேற்றம் நடந்தா தான் நம்முடைய உடல் சுத்தமாகும். சுத்தமா இருக்கக்கூடிய உடல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கும். இப்ப நீங்க ஒரு வண்டி வச்சிருக்கீங்க. பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம். ஏதாவது ஒரு வண்டி வச்சிருக்கிறீங்கன்னா, அந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அந்த இன்ஜின் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிய நகர்த்தி போகும். இன்ஜின் ஸ்டார்ட் ஆகி அந்த வண்டிய நகர்த்துதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப அந்த இன்ஜின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ரிக்ஷன் ஏற்படாம இருக்கறதுக்கு ஆயில் ஊத்தி அந்த இன்ஜின நம்ம பயன்படுத்துறோம். குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா, அந்த ஆயில்ல வந்து கழிவுகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஆயிலினுடைய தன்மையானது கெட்டுப் போயிருக்கும். அப்போ அந்த ஆயில வந்து நம்ம மாற்றி புது ஆயில் உள்ள ஊத்தும் பொழுது தான், அந்த இன்ஜின் மறுபடியும் ஸ்மூத்தா இயங்கும். இதே மாரி தான் நம்முடைய உடலும். நம்முடைய உடல் என்ன பண்ணும்னா, நம்முடைய உடல்ல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்தத்துல கலந்துட்டே இருக்கும். அப்படி ரத்தத்துல கலந்துட்டு இருக்கக்கூடிய கழிவுகள நம்ம என்ன பண்ணணும்னா, ரத்தத்த வந்து நம்ம மாத்த முடியாது. ஆனா, ரத்தத்த வந்து நம்ம சுத்தம் பண்ணலாம், சுத்திகரிக்கலாம். அந்த சுத்திகரிக்கக்கூடிய நேரத்த வந்து நம்முடைய உடலுக்கு குடுத்துட்டோம்னா, நம்முடைய உடல் என்ன பண்ணும்னா, உங்களுடைய ரத்தத்த சுத்தம் பண்ணி, ரத்தத்துல இருக்கக்கூடிய கசடுகள் எல்லாம், அழுக்குகள், நச்சுக்கள் எல்லாம் வெளிய எடுத்துட்டு, புதிய சுத்தமான ரத்தமாக உடல் முழுவதும் அனுப்பும். சுத்தமான ரத்தம் போகும் பொழுது, மீண்டும் எல்லா உறுப்புகள்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள நிவர்த்தி செய்யும். அந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்கள், கழிவுகள், அ குறைபாடுகள வந்து நிவர்த்தி செய்யும். நச்சுக்கள வெளிய எடுத்துட்டு வந்து திரும்பவும் ரத்தம் சுத்தமாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். இப்படி இந்த நிகழ்வுகள் நம்முடைய உடல்ல தொடர்ந்து நடந்துட்டு இருந்தாலே, நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாயிரும். இதற்கடுத்து நம்மளுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஓய்வு நிலையில நம்ம வச்சிருக்கணும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலுக்கு தேவையான உணவ குடுக்கணும். அதிகப்படியான உணவ குடுத்து, நம்முடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத அ ஆற்றல வந்து சேமிச்சு வச்சுட்டே இருந்தாலும், அதுவும் குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் கழிவாக மாறிரும். கழிவாக மாறி, அந்த கழிவுகளாலும் நம்முடைய உடலுக்கு பிரச்சனைகள் வரும். இப்படி பல வகைகள்ல நம்முடைய உடலுக்கு நம்ம தொந்தரவு பண்ணிட்டும், நம்மளுடைய உடலுக்கு நம்ம கெட்டது செஞ்சுட்டு இருந்திருக்கோம். அதனால தான் திருமூலர் வந்து சொல்லியிருப்பார். "யாவர்க்குமாம் ஒரு பச்சிலை" அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, "யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடி அன்னம்னு" சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அன்னம் சாப்பிட்டாலே போதும் ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அன்னமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி சாப்பாடு. நம்முடைய கைகள் இருக்கு இல்லைங்களா? கைகள்ல ஒரு கைப்பிடி சாப்பாடு நம்ம சாப்பிட்டாலே, நம்முடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக இருக்கும். அதாவது இந்த கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து இருக்கும் இல்லைங்களா? மாவுச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டாலே போதும். அதுவே நம்முடைய உடல வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமாக வச்சிருக்கும். அந்த அளவுக்கு சக்திய குடுக்கக்கூடியது தான், அந்த ஒரு கைப்பிடி உணவிலேயே இருக்கு. மற்ற பச்சிலைன்னு சொல்றோம் இல்லைங்களா? கீரை வகைகள அதிகமா எடுத்துக்கணும். ஒரு கைப்பிடி அளவு கீரை வகைகள எடுத்துக்கணும். இந்த மாரி பச்சை காய்கறிகள் இதையெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா, உணவு அந்த மாவுச்சத்து, சர்க்கரை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாவே எடுத்துக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம வேலை செய்றது கிடையாது. நம்முடைய வேலைக்கு தகுந்த மாரி ஆற்றல் உள்ள உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துட்டு வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இன்றைய பயிற்சி என்னங்கிறத பார்ப்போம். இந்த பயிற்சிய வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து செய்ற மாரி இருக்கும். நாளை முதல் நீங்க கடைப்பிடிக்க ஆரம்பிக்கலாம். நாளை முதலே இந்த பயிற்சிய வந்து நீங்க கடைப்பிடிக்கலாம். இந்த பயிற்சியை கடைப்பிடிக்கும் பொழுது, உங்களுடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிறத நீங்க இருக்கக்கூடிய அந்த குரூப்ல போட்டே வாங்க. யாராவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சந்தேகம் இருந்தால், இல்ல மாற்றங்கள் வேறு வகையா இருக்குன்னா, நான் அத வந்து பார்த்தீங்கன்னா, பின் பண்ணுவேன். மென்ஷன் பண்ணுவேன். சரிங்களா? ஏதாவது தவறுகள் நீங்க பண்ணிட்டு இருந்தா, அதை வந்து நான் திருத்தி இந்த மாரி பண்ணுங்கங்கறத சொல்லுவேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குரூப்லயே நீங்க போடலாம். நீங்க இருக்கக்கூடிய குரூப்ல நீங்க போட்டு வரலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு வாரத்துல 1 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி ஆன்லைன் மீட் நடக்கும். நீங்க இந்த ஆன்லைன் மீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கலந்துக்கிட்டு உங்களுடைய அனுபவங்கள பகிர்ந்துக்கலாம். இந்த பயிற்சிய கடைப்பிடிக்கும் பொழுது என்னென்னமெல்லாம் உங்களுடைய உடல்ல மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு, இந்த பயிற்சிய கடைப்பிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல் எப்படி இருந்துச்சு, பயிற்சிய கடைப்பிடித்ததுக்கு பின்பு உங்களுடைய உடல் எப்படி இருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போ என்ன பயிற்சி அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைய பயிற்சி பார்க்கலாம். இன்றைய பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா, உணவு முறையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றத்த கொண்டு வரும். அதாவது இந்த பயிற்சியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உணவ சாப்பிடாம இருக்க போறதில்ல. உணவு வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ண போறதில்ல. ஆனா, அந்த உணவு சாப்பிடக்கூடிய நேரத்த மட்டும் நம்ம நிர்ணயம் செய்றோம். அதாவது காலையில சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 8 மணிக்கு நீங்க சாப்பிடுறத வச்சுக்கலாம். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மதிய உணவு. மதிய உணவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணிக்கு நீங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம் மீண்டும் இரவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு சாப்பிடலாம். காலையில 8 மணிக்கு முன்னாடி எந்த உணவும் நீங்க எடுத்துக்கக்கூடாது.
அதாவது உடலால் ஜீரணம் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு உணவையும் 8 மணிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எடுத்துக்கூடாது. 8 மணிக்கிலிருந்து தான் நீங்க உணவு என்பதை சாப்பிட ஆரம்பிக்கணும். அதே போல இரவு 8 மணிக்கு பின்பு எந்த உணவும் நீங்க எடுத்துக்கூடாது. இரவு 8 மணிக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வகையான உணவுகளையும் உங்களுடைய உடலுக்குள்ள நீங்க கொண்டு போகக்கூடாது. எந்த உணவையும் நீங்க சாப்பிடக்கூடாது. இப்ப காலையில 8 மணிக்கு சாப்பிடுறோம், மதியம் 2 மணிக்கு சாப்பிடுறோம், இரவு 8 மணிக்கு சாப்பிடுறோம். இந்த 3 நேரம் சாப்பாடு. சரிங்களா? உணவுகள். காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறோம், மதியானம் லஞ்ச், நைட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டின்னர் எடுத்துக்கிறீங்க. இப்ப காலையில சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம். நீங்க எப்படி வழக்கமான பிரேக்ஃபாஸ்ட்டோ, அந்த பிரேக்ஃபாஸ்ட்ட வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. எந்த ஒரு ஆ அ தடுக்கிறது, தடுப்புகள் கிடையாது. நீங்க காலையில எந்த வகையான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களோ, அத நீங்க சாப்பிட்டுக்கலாம். மத்தியானம் அதேதான். நீங்க எந்த வகையான உணவுகள் நீங்க சாப்பிடுறீங்களோ, அந்த உணவுகள நீங்க சாப்பிட்டுக்கலாம். இரவும் அதே மாரி தான். இதுவரைக்கும் எந்த வகையான டின்னர் நீங்க சாப்பிடுறீங்களோ, அதே மாரி நீங்க இரவு உணவ சாப்பிட்டுக்கலாம். ஆனா டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா, காலையில 8 மணி, மதியம் 2 மணி, இரவு 8 மணி. சரிங்களா? கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லோரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ டயத்த மீறி சாப்பிட முடியாது. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பசிக்காம இருக்கலாம். காலைல 8 மணிக்கு பசிக்காம இருக்கலாம். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்கன்னா, மதியானம் 2 மணிக்கு பசிக்காம இருக்கலாம். அதே மாரி நைட் 8 மணிக்கு பசிக்காம இருக்கலாம். இவங்கலாம் என்ன பண்ணலாம்னா, காலை 8 மணிக்கு பசி ஆகல, 9 மணிக்கு பசி ஆகுதுன்னா, அந்த 9 மணியிலிருந்து 6 மணி நேரம் கழித்து நீங்க சாப்பிடலாம். 9 மணிக்கு காலையில சாப்பிட்டீங்கன்னா, 6 மணி நேரம் கழித்து 3 மணிக்கு நீங்க சாப்பிடுற மாரி வச்சுக்கலாம். இல்ல 3 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, அதிலிருந்து ஆனா 8 மணி அப்படிங்கிறது தாண்டக்கூடாது. இரவு 8 மணிங்கிறத வந்து தாண்டி சாப்பிடக்கூடாது. 3 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா, இரவு 8 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைட் ஃபுட்டா நீங்க சாப்பிட்டுக்கலாம். டின்னர் எடுத்துக்கும் பொழுது, ஏதாவது ஒரு எளிமையான ஃபுட்டா இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்கலாம். பழங்கள் சாப்பிடுற மாரி இது, இல்ல எளிமையா ஜீரணமாகக்கூடிய உணவுகள் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாரி உங்களுடைய உணவு முறைய வச்சுக்கங்க. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, வழக்கமா நீங்க சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கலாம். இட்லி, தோசை இந்த மாரி சாப்பிட்டுக்கலாம். 9 மணிக்கு தான் உங்களுக்கு பசி ஆகுதுன்னா, 9 மணிக்கு சாப்பிடும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அ உணவு முறையில கொஞ்சம் மாற்றம் பண்ணுங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இட்லி சாப்பிட்டு 4 இட்லி, 2 தோசை சாப்பிடுறீங்கன்னா, 9 மணிக்கு 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிடும் பொழுது, ஒரு 3 இட்லி, 2 தோசை, இல்ல 4 இட்லி, 1 தோசை அந்த மாரி கொஞ்சம் உணவ கம்மி பண்ணுங்க. அதாவது மதியம் 2 மணிக்கு மறுபடியும் நம்மளுக்கு பசிக்கணும். அதற்கு தகுந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, காலை உணவு நீங்க எடுக்கணும். அதான் கான்செப்ட். அதாவது 8, 2, 8ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த நேரங்களுக்கு வந்து நம்ம பசிக்கிறதுக்கு தகுந்த மாரி இப்ப உணவுகள் வந்து நீங்க மாற்றி எடுக்கணும். காலைல வந்து பார்த்தீங்கன்னா, 8 மணிக்கு சாப்பிட்ட பழக்கம் இல்ல, 9 மணிக்கு, 10 மணிக்கு சாப்பிடக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அளவான உணவு எடுத்துக்கிட்டு, திரும்பவும் 2 மணிக்கு சாப்பிடுற அளவுக்கு எந்த உணவு சாப்பிட்டா போதுமோ, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து 2 மணிக்கு பசியாகணும்னா, இந்த அளவுக்கு உணவு எடுத்துக்கிட்டா 2 மணிக்கு பசியாகும்ங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த உணவு எடுத்துக்கிட்டு நீங்க எ காலை உணவு எடுத்துக்கிட்டு மத்தியானம் 2 மணிக்கு நீங்க சாப்பிடுங்க. இந்த உணவு முறையில வந்து நம்ம என்ன ஒரு ஒ டெக்னிக் உள்ள கொண்டு வர்றோம். என்ன நுட்பத்த உள்ள கொண்டு வர்றோம்னா, எந்த உணவு சாப்பிட்டாலும், நீங்க சாப்பிடக்கூடிய உணவு, எந்த உணவு சாப்பிட்டாலும், சாப்பிட்டு 6 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த உணவிற்காக இடைவெளி விடுறோம். இதுல முக்கியம் இடைவெளி தான். 8 மணி, 2 மணி, 8 மணிங்கிறது சாப்பாடு முக்கியம் கிடையாது. இடையில 6 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம இருக்க போறோம். தண்ணி மட்டும் தான் குடிக்கணும். காலைல 8 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, அதுலேருந்து 6 மணி நேரம் கழிச்சு 2 மணிக்கு சாப்பிடுறீங்க. அதுலேருந்து 6 மணி நேரம் கழிச்சு 8 மணிக்கு சாப்பிடுறீங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வல் டைம் தான் நம்மளுக்கு முக்கியம். எது சாப்பிட்டாலும், நீங்க சாப்பிடக்கூடிய உணவு எது சாப்பிட்டாலும், அந்த சாப்பிட்ட நேரத்துல இருந்து 6 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எதுவும் சாப்பிடக்கூடாது. 6 மணி நேரம் எதுவும் சாப்பிடாம, 6 மணி நேரம் கழித்து நீங்க வேணுங்கிறது எது வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டு மறுபடியும் 6 மணி நேரம் கழித்து, நீங்க எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனா இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இது காலையில 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. நைட்டு 8 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாது. ஏன் 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது, 8 மணிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம்னா, நம்மளுடைய இன்சுலின் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, பீக் டைம் இருக்கு. லோ, பீக் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பவும் லோ ஆகும். இந்த இன்சுலின் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்முடைய உணவிலிருந்து வரக்கூடிய சர்க்கரை வந்து பார்த்தீங்கன்னா, ஆற்றலாக மாற்றும். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்கள் இருக்கு. அப்போ இன்சுலின் பீக்கா இருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு வந்து குடுக்கும் பொழுது தான், நம்ம குடுக்கக்கூடிய உணவும் வந்து பார்த்தீங்கன்னா, முழு ஆற்றலாக மாறி நம்முடைய உடலுக்கு கிடைக்கும். இன்சுலின் வந்து அ பீக் இல்லாத டைம், லோவா இருக்கிற டைம்,
நம்மளுடைய உணவுகள் கொடுக்கும் பொழுது அந்த உணவினுடைய முழு ஆற்றல் கிடைக்காது. அப்ப அந்த அந்த நேரம் வந்து நம்ம உணவே சாப்பிட்டாலும் அது நச்சாக தான் மாறும். அதனால அந்த நேரத்துல நம்ம உணவு சாப்பிடாம இருக்கிறது நல்லது. அதாவது அ இரவு 8 மணிலேருந்து காலையில 8 மணி வரைக்கும். இந்த நைட் டைம் மட்டும். நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சுலினுக்கு வந்து வேலை இருக்காது. அதனால வந்து நைட் டைம் நம்ம சாப்பிடுறத அவாய்ட் பண்ணணும். மற்ற நேரம் காலையில 8 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் சாப்பிடுறோம் இல்லைங்களா? இந்த கேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உணவிற்கும் இடையே வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணி நேரம் கண்டிப்பாக இடைவெளி இருக்கணும். இந்த 6 மணி நேரத்துல தண்ணீர் மட்டும் தான் குடிக்கணும். வேற எதுவும் குடிக்கக்கூடாது. வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. தண்ணி தவிர மற்றது எது சாப்பிட்டாலும் உங்களுடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜீரணம் அப்படிங்கக்கூடிய வேலை நடக்க ஆரம்பிச்சுரும். இந்த ஜீரணம்ங்கிற வேலை நடக்க ஆரம்பிச்சுருச்சுன்னா, மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல வந்து ஜீரணத்திற்கான வேலைகள் நடக்கும். அப்போ நம்ம சாப்பிட்ட உணவினுடைய அந்த பாதிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடல் பகுதி, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரண மண்டலத்தை எல்லாமே பாதிக்கும். நம்மளுடைய உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான வேலைகள் நடந்துட்டு இருக்கும். எப்படின்னா, 1 பசியாகும். சரிங்களா? அதாவது நம்ம இரைப்பைக்கு உணவு வேணுங்கிறத கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இரைப்பைக்கு உணவு குடுத்துட்டீங்களா, அதற்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, அந்த இரைப்பையில் இருக்கக்கூடிய உணவ வந்து பார்த்தீங்கன்னா, ஜீரணம் பண்ணணும். உணவு இரைப்பையில் இருக்கக்கூடிய உணவு ஜீரணமாகி முடிந்தவுடன், அந்த உணவு வந்து பார்த்தீங்கன்னா, குடல்கள் வழியாக தள்ளி, ஆ உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள பிரிச்சு எடுத்துட்டு கழிவாக வெளிய தள்ளும். இந்த 3 நடந்துட்டு இருக்கும். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உணவு உள்ள வருவதற்கான அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே சுரக்கும். அந்த உணவு உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உணவ ஜீரணம் பண்ணும். அப்படி உணவு ஜீரணம் பண்ணதுக்கு பின்பு வந்து பார்த்தீங்கன்னா, உணவையும் உணவுல இருக்கக்கூடிய சத்துக்களையும், கழிவுகளையும் தனியாக பிரிக்கும். இந்த 3 வேலை நடக்கும். இந்த 3 வேலைக்காகத்தான் நம்ம 6 மணி நேரம் கேப் குடுக்குறோம். ஒரு உணவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நீங்க உணவு சாப்பிட்டு முடிந்து ஒரு நேர உணவிற்கு பின்பு 6 மணி நேரம் கேப் கேப் குடுக்கும் பொழுது, அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த உணவ ஜீரணம் பண்ணி, அதில இருக்கிற சத்துக்கள வெளிய எடுத்துட்டு கழிவா வெளிய தள்ளிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி நேரம் நம்முடைய உடம்புக்கு தேவைப்படும். இந்த 6 மணி நேரத்துல இடையில வந்து பார்த்தீங்கன்னா, உணவு சாப்பிடுறீங்க. ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மீண்டும் உணவு சாப்பிடுறீங்கன்னா, இந்த ஜீரணம் பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணும்னா, சத்துக்கள பிரிக்கிறத விட்டுட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, பசிக்கான அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்து திரும்பவும் முதல்ல இருந்து வேலைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். உணவ மறுபடியும் ஜீரணம் பண்ணி, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, குடல் பகுதிக்கு அனுப்பி, அதை வந்து பார்த்தீங்கன்னா, அ கழிவாகவும், சத்தாகவும் பிரிக்கக்கூடிய வேலைக்கு வரும். அப்போ ஏற்கனவே அது செஞ்சுட்டு இருந்த அந்த கழிவாகவும், சத்தையும் பிரிக்கக்கூடிய வேலைய விட்டு போட்டு தான் திரும்பவும் வரும். ஏன்னா இடையே இந்த 6 மணி நேரத்திற்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா, உணவு எடுத்துக்கிட்டா, திரும்பவும் அதனுடைய வேலைய விட்டு போட்டு வரும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஜீரணம் சரியா நடக்காம இருக்கிறது. உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வாயுக்கள் அதிகமாகுறது. குடல் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாயு என்பது அதிகமாக இருக்கும். வயித்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, சத்தங்கள் கேட்கும். காத்து நகர்ற சத்தம், அதே மாரி காற்று பிரியறது. இத்தனை பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருதுன்னா, அவங்க சரியா இந்த உணவு முறைய பின்பற்றது கிடையாது. அதாவது ஒரு முறை உண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் இடைவெளி விட்டு அடுத்த முறை உண்பது கிடையாது. எது கிடைச்சாலும் சாப்பிட்டே இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை வரும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நமக்கு சத்தாகவும் மாறணும், ஆற்றலாகவும் மாறணும்னா, அதற்கான அந்த இடைவெளிய வந்து நம்ம கொடுக்கணும். அந்த இடைவெளி தான் வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணி நேரம். காலையில சாப்பிடுறீங்க, 6 மணி நேரம் விட்டு மதிய சாப்பாடு எடுத்துக்கிறீங்க. மீண்டும் 6 மணி நேரம் விட்டு இரவு சாப்பாடு எடுத்துக்கிறீங்க. இதுதான் இந்த கான்செப்ட். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு வந்து இந்த சாப்பாடு முறையா சாப்பிடாம இருப்பாங்க இல்லைங்களா? 8 மணிக்கு சாப்பிடுறது, 9, 10 மணிக்கு சாப்பிடுறது. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிஸ்க்கா இருக்கும். அதனால தான் காலைல 8 மணிக்கு சாப்பிடக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா, 10 மணிக்கு தான் பசிக்குது, 10 மணிக்கு தான் சாப்பிடுறீங்கன்னா, மதியானம் 2 மணிக்கு பசிக்கிற மாதிரி உணவ சாப்பிடுங்க. அப்புறம் 2 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா, திரும்பவும் நைட் 8 மணிக்கு தானே சாப்பிடுவீங்க. அப்ப அங்க ஒரு 6 மணி நேரம் உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 6 மணி நேரத்த நம்ம கடைப்பிடிக்கிறோம். காலையிலிருந்து காலைல 8 மணிக்கு அப்புறம் ஒரு 6 மணி நேரம், மதியானம் 2 மணிக்கு அப்புறம் ஒரு 6 மணி நேரம். 2 முறை 6 மணி நேரத்த கடைப்பிடிக்கிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நேரம் கடைப்பிடிங்க. அது காலையிலயோ, மதியமோ ஏதாவது 1 மணி நேரம் அந்த 6 மணி நேரத்த கடைப்பிடிங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வாரத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு பழக ஆரம்பிச்சுரும். பழக ஆரம்பித்ததுக்கு பின்பு 2 நேரமும் நீங்க 6 மணி நேரத்த கடைப்பிடிக்க ஆரம்பிக்கலாம். காலை உணவு சாப்பிட்டு 6 மணி நேரம் கழிச்சு மதிய உணவு. மதிய உணவு சாப்பிட்டு 6 மணி நேரம் கழிச்சு இரவு உணவு. இரவு உணவு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆயிரும் இல்லைங்களா? அதனால அது சுத்தமா ஜீரணம் ஆயிரும். அப்போ இந்த 6 மணி நேரம் 2 முறை நம்ம ஒரு நாளுக்கு 6 மணி நேரத்த உணவு உண்ணாமல் இருக்கணும். அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உணவு எப்படி குறைக்கிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் எதுவும் உண்ணாமல் இருக்க போறீங்க. இப்படி உண்ணாமல் இருக்கும் பொழுது உங்களுடைய உடல்ல பல மாற்றங்கள் நிகழும், பல அற்புதங்கள் நிகழும். உங்களுடைய உடலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான உடலாக மாறுவத உங்களால உணர முடியும். இந்த 6 மணி நேர கேப்ல நீங்க தண்ணி மட்டும் குடிக்கலாம்.
மத்தபடி டீ, காஃபி, ஜூஸ் இது மாரி எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். உங்களுக்கு டீ, காஃபி குடிக்கிற பழக்கமா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதையெல்லாம் நம்ம விடுறது நல்லது. ஏன்னா, நம்ம உடல் ஆரோக்கியத்த நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, எது எதெல்லாம் உங்களுடைய உடல்லேருந்து குணப்படுத்தும்னா, பல பல நோய்கள குணப்படுத்தும். இன்னைக்கு அச்சுறுத்தக்கூடிய பல நோய்கள வந்து, இந்த உண்ணாமல் வாழும் கலையில வந்து நீங்க குணப்படுத்திக்க முடியும். அதனால, முறையாக முதல்ல இருந்து ஒவ்வொரு பயிற்சியாக செஞ்சுட்டே வாங்க. ஒவ்வொரு பயிற்சியா நீங்க செஞ்சுட்டு வரவே, உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்த நோக்கி போகும். அப்படி ஆரோக்கியத்த நோக்கி நம்ம போகும்பொழுது, உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நோய்களிலிருந்து விடுபட்டு, ஒரு ஆரோக்கியமான நபராக வாழலாம். டீ, காஃபி எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்முடைய உடலுக்கு கெடுக்கக்கூடியது தான். அதனால முடிந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதை நிறுத்திருங்க. நீங்க எந்த உணவு சாப்பிட்டாலும், காலை உணவுக்கு பின்னாடி 6 மணி நேரம் கேப் விடுங்க. மதிய உணவுக்கு பின்னாடி 6 மணி நேரம் கேப் விடுங்க. நைட் 8 மணியிலிருந்து காலையில 8 மணி வரைக்கும் எதுவும் சாப்பிடாதீங்க. இந்த கேப்ப விடக்கூடிய நேரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி மட்டும் குடிங்க. வேற எதுவும் குடிக்காதீங்க. சரிங்களா? எவ்வளவு தண்ணி பசிச்சாலும் 8 மணிக்கு சாப்பிட்டீங்க, மதியம் 2 மணிக்குள்ள பசிக்குதுன்னா தண்ணி குடிங்க. ஏன்னா, நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா, அந்த பசி என்பது அடங்கிரும். ஏன்னா, அந்த பசி அப்படிங்கிறது நம்மளுடைய உணர்வு. உண்மையாகவே உங்களுடைய உடல் பசிச்சு வரக்கூடிய பசி அல்ல. நம்ம வழக்கமா ஏதாவது உணவு பார்க்கும் பொழுது வரக்கூடிய பசி, அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடலாமான்னு நம்மளுடைய மனதுக்குள்ள ஒரு எண்ணம் வந்ததும் ஒரு பசி வரும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலியா உருவாக்கக்கூடிய பசி. இந்த பசி வந்தாலும் நம்மளுக்கு பசிக்கிற மாரி தெரியும். அந்த நேரம் நீங்க தண்ணீ குடிச்சீங்கன்னா, அந்த பசி அடங்கிரும். இந்த பயிற்சி முறைய நீங்க பின்பற்றிட்டு வரும்பொழுது தான் உங்களுக்கு உண்மையான பசி அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். உண்மையான பசி வரும்பொழுது, நம்முடைய உடல் என்னென்ன மாரி மாற்றம் அடையுது, எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாரம் வாரம் வர்ற மீட்ல உங்களுக்கு சொல்றேன். உண்மையான பசி வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பசி வரும்பொழுது நம்ம எப்படி சாப்பிடுறது? பசிச்சு சாப்பிட சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ பசிச்சு சாப்பிடுறதுன்னா, அந்த உண்மையான பசி அப்படிங்கிறது எப்படி வரும்? அப்படிங்கிறத நம்ம பின்னாடி வகுப்புகள் நம்ம வரிசையா பார்ப்போம். அப்போ இன்றைய முதல் வகுப்பு, முதல் வகுப்புல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கக்கூடிய பயிற்சி முறை என்னன்னா, ஒரு நேர உணவுக்கு பின்பு 6 மணி நேரம் எதுவும் சாப்பிடாமல் வெறும் தண்ணீ மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறது. தண்ணியும் தாகம் எடுத்தால் தண்ணீ உங்களுக்கு தேவைன்னா நீங்க தண்ணீ குடிங்க. தேவையில்லாமல் தண்ணீ நீங்க குடிச்சிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கிடையில அந்த 6 மணி நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணீ தாகம் அடிச்சா தண்ணீ குடிங்க. இல்ல தண்ணீ குடிக்கணும் போல் இருக்குதுனாலும் தண்ணீ குடிக்கலாம். அல்லது பசி எடுத்தாலும் தண்ணீ குடிக்கலாம். இந்த 3 நேரம் தண்ணீ குடிக்கலாம். தேவையில்லாம தண்ணீ நம்ம அதிகமா குடிச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த 6 மணி நேரத்த மட்டும் நீங்க கடைப்பிடிங்க. இன்னும் வரக்கூடிய பயிற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து எவ்வளவு நேரம் நம்ம உணவ குறைச்சிட்டு வர முடியுமோ, அவ்வளவு நேரம் நம்ம உணவ குறைச்சிட்டு வந்துட்டு இருப்போம். இந்த 6 மணி நேர உணவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல்ல வந்து பல மாற்றங்கள நிகழ்த்தும். பல பல நோய்கள குணப்படுத்தும். இந்த வெறும் 6 மணி நேர உணவே. இன்று அச்சுறுத்தக்கூடிய பல நோய்கள வந்து இந்த 6 மணி நேர கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குணப்படுத்த ஆரம்பிக்கும். அதனால அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு புதிய நுட்பத்தோடு நம்மெல்லாம் ஒன்றாக இணைவோம். இந்த பயிற்சியில வந்து பார்த்தீங்கன்னா, 6 மணி நேர இடைவெளி என்பத நம்ம தொடர்ந்து நம்ம கடைப்பிடிக்க போறோம். சரிங்களா? இப்பவும் சொல்லிட்டேன். காலைல 8 மணிக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க. இரவு 8 மணிக்கு பின்னாடி சாப்பிடாதீங்க. அதே மாரி சாப்பிட்டு 6 மணி நேரம் எதுவும் சாப்பிடாதீங்க. இந்த இந்த 3ஏ 3 கண்டிஷன்ஸ் தான். வேற எதுவுமே கிடையாது. வழக்கம் போல சாப்பிடுறதுல வந்து நீங்க நீங்க என்னென்ன சாப்பிடுறீங்களோ, அது சாப்பிடலாம். இப்ப வந்து நீங்க என்னென்ன சாப்பிட்டு இருக்கிறீங்களோ, அதையெல்லாம் நீங்க அப்படியே சாப்பிடலாம். அதுல எந்த ஒரு விதிமுறைகளும் கிடையாது. ஆனா சாப்பிடக்கூடிய நேரங்கள் மட்டும் தான் மாறுது. அதே மாரி சாப்பிடக்கூடிய இடைவெளியில வந்து பார்த்துட்டீங்கன்னா, எதுவும் சாப்பிடாம இருக்கணும். காலை 8 மணிக்கு சாப்பிடுறோம். 6 மணி நேரம் கேப் விடுறோம். மதியம் 2 மணிக்கு சாப்பிடுறோம். 6 மணி நேரம் கேப் விடுறோம். நைட் 8 மணிக்கு சாப்பிடுறோம். மீண்டும் காலை 8 மணிக்கு சாப்பிடுறோம். இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா, தேவைன்னா தண்ணி மட்டும் நம்ம குடிச்சுக்கிறோம். அவ்வளவுதான் இன்றைய பயிற்சி முறை. அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இதுக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்டெப்போட நம்ம இந்த பயிற்சிய வந்து நம்ம கடைப்பிடிப்போம். இப்ப இந்த பயிற்சியில வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா, நீங்க கேட்கலாம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மாத்திரைகள் சாப்பிடக்கூடிய நபர்கள் இருந்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கடைப்பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அது உங்களுக்கு கரெக்ட்டா ஆயிக்கும். ஏன்னா 3 எப்படி இருந்தாலும் நீங்க 3 நேரம் சாப்பாடு சாப்பிடுறீங்க இல்லைங்களா? இதுல நம்ம ஒரு நேரம் சாப்பிட வேணாம்னு சொன்னா தான் கஷ்டம். 3 நேரம் சாப்பாடு நீங்க சாப்பிடத்தான் போறீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உடல்ல வந்து எந்த பாதிப்பும் இருக்காது. இந்த சாப்பாட்டினுடைய நேரத்த மட்டும் நீங்க கவனிச்சுட்டு வாங்க. 6 மணி நேர கேப் அப்படிங்கிறதையும் நீங்க விடுங்க. அடுத்தடுத்த பயிற்சிகள் வரும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் இந்த உணவுகள் எல்லாம் இன்னும் குறையத்தான் நீங்க அடுத்தடுத்த இது எடுக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அதனால இப்ப இந்த பயிற்சி வகுப்புல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். ஒவ்வொருத்தரா வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு நான் அன்மியூட் பண்ணி விடுறேன். நீங்க உங்களுடைய சந்தேகங்கள கேட்கலாம்.
சொல்லுங்கம்மா. அம்மா வணக்கம். அன்மியூட் பண்ணிட்டேன். சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா, இந்த பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாள் வந்து நம்ம கழிவு நீக்கமா நாளைக்கு ஏதாவது எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிட்டு நம்ம இந்த பயிற்சியை ஆரம்பிக்கலாமா? பேதி எடுத்துக்கலாமா? சுகபேதி எடுத்துக்கலாமா? அது உங்களுடைய விருப்பங்கம்மா. எதுவும் இப்போதைக்கு நான் எதுவுமே சொல்லல. நான் பின்னாடி வரும்போது கழிவு நீக்கம் சொல்லுவேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கழிவு நீக்கம் தெரிஞ்சதுன்னா நீங்க எடுத்துட்டு பண்ணுங்க. இல்லைன்னா நீங்க அதெல்லாம் எதுவும் பண்றதுதாங்க. அதனால இது வந்து நான் நாளைக்கு எடுத்துட்டு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதான் எடுத்துக்கலாமான்னு எடுத்துக்கலாங்கம்மா. தாராளமா எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? அது உங்களுடைய விருப்பம். ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த பயிற்சிகள் தெரியாது இல்லைங்களா? கழிவு நீக்கம் எப்படி பண்றதுக்கு. அதனால உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க எடுத்துட்டு இந்த பயிற்சியை நீங்க வந்து தொடங்குங்க. மற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லிக்கிறேனோ அதை மட்டும் நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வாழ்நாள் பயிற்சி. ஒவ்வொரு பிராக்டிஸும் உங்களுக்கு சேர்ந்துட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ முதல் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடல் பகுதி ஜீரண மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தமா வெளியேற்றிட்டு வருவோம். அந்த கழிவுகளை பூரா நீக்குவோம். அந்த கழிவுகள் நீங்கவே உடல் ஆரோக்கியம் அடையும். உடல் இருக்கக்கூடிய அதாவது பிபி, சுகர் ஆகட்டும், பிபி ஆகட்டும், அல்சர் ஆகட்டும், இது மாதிரி பல இந்த மாதிரி பல நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய உடல்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா வாரம் எடுக்கும். இந்த இந்த ஒரு மாசத்துக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் தெரியும். வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காத்தினுடைய அளவு கம்மியாகிறதுல இருந்து எல்லாமே தெரியும். சரிங்களா? ஆனா இந்த 6 மணி நேரம் கேப் என்பது கட்டாயம். சரிங்களா? அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் நீங்க வச்சுக்க கூடாது. ஒரு உணவுக்கு பின்னாடி 6 மணி நேரம் கண்டிப்பா கேப் விடணும். சரிங்க. தண்ணி மட்டும் நீங்க குடிச்சுக்கலாம். தண்ணி தவிர வேற எதுவும் வேண்டாம். நன்றிங்கம்மா. வேறுங்கய்யா, வேற யாரு பேசுறீங்க? இருங்க, ஒவ்வொருத்தர் எடுத்து வரேன். சொல்லுங்கய்யா. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க ஐயா. வணக்கங்க. நான் இப்போ கடந்த 8 மாசமா நான் வந்து இரவு சாப்பாடு சாப்பிட்றது நிப்பாட்டிட்டேங்க. இப்போ நீங்க சொல்றத எப்படி கடைபிடிக்கிறது? இரவு சாப்பாடுனா கடைசி எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க? என்னங்க, இரவு 6 மணிக்கு சாப்பிட்றேங்க. 6 மணிக்கு சாப்பிட்றீங்களா? ஆமாங்க. இப்போ 6 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா காலையில என்ன சாப்பிட்றீங்க? எத்தனை மணிக்கு சாப்பிட்றீங்க? காலையில 8, 9 அந்த மாதிரி தாங்க. காலைல 8 மணி அல்லது 9 மணிக்கு சாப்பிட்றீங்க. உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இல்லைங்களா? போதுங்க, நீங்க சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்றது கரெக்டா இருக்கு, சாப்பிடலாம். ஓகே. ஆமாங்க. 10 to 5 வச்சுக்கோங்க ஐயா. 10 to 5 வச்சுக்கோங்க, சிறப்பா இருக்கும். ஓகே, நன்றிங்க. சரிங்க. 10 to 5 வச்சுட்டீங்கன்னா 6 மணிங்கிறதே கொஞ்சம் அதிகம். 10 to 5 வச்சுட்டீங்கன்னா இன்னும் சிறப்பாக. நன்றிங்க. நன்றிங்க. காலை வணக்கம் ஐயா. இப்ப வந்து இந்த 6 மணி நேரம் கேப் சொல்றீங்க இல்லையா? அதுல வந்து ஜூஸ் அது மாதிரி எதுவும் சாப்பிடலாமா? இல்ல எதுவுமே சாப்பிடக்கூடாது எக்ஸப்ட் வாட்டர்? சாப்பிடக்கூடாதுங்க. எதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க. 6 மணி நேரம் கேப் எதுக்காக கொடுக்குறோம்னா 6 மணி நேரம் முதல்ல நீங்க சாப்பிட்டீங்க இல்லைங்களா? அந்த உணவு முழுமையாக சத்துக்களை நீக்கி சக்கையாக வெளியே தள்ளுவதற்கு நம்மளுக்கு ஒரு 6 மணி நேரம் கேப் தேவை. அதுக்காகத்தான் அந்த 6 மணி நேரம் கேப்பை கொடுக்குறோம். அந்த 6 மணி நேரம் கேப்ல திரும்பவும் நீங்க ஏதாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சத்துக்களையும் சக்கையும் பிரிக்கக்கூடிய வேலையை உங்களுடைய உடல் விட்டுட்டு திரும்பவும் நீங்க எது சாப்பிட்டீங்களோ அதை ஜீரணம் பண்ண வந்துடும். அப்போ இங்கேயும் முழுமையான ஜீரணம் நடக்காது, அங்கேயும் முழுமையான சத்துக்கள் கிடைக்காது, முழுமையான கழிவுகளையும் உங்களுடைய உடல் வெளியேற்றாது. இது தொடர்ந்து உங்களுடைய உடல் நடந்துட்டு இருக்கும் பொழுது அது நோயா மாறிடும். ஓகே, புரிஞ்சுதுயா. பட் வந்து அந்த டீ காஃபி சாப்பிட்றது வந்து ரொம்ப பழக்கமாகி பலமுறை விடுறதுக்கோ அல்லது குறைக்கிறதுக்கோ ட்ரை பண்ணி முடியல. இப்பவும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு அதை குறைக்கிறதுக்கு அல்லது குடிக்காம இருக்கிறதுக்கு பார்க்கணும் இல்லையா? சரிங்கய்யா. இப்போ எந்த டீ சாப்பிட்றீங்க? பால்ல வந்து ரெகுலர் அந்த டீ போட்டு பால் தான் போட்டு சாப்பிட்றேன். சரிங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த 6 மணி நேரத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பரவாயில்ல, டீ சாப்பிடுங்க. நீங்க வந்து டீ சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டீ விட வேண்டாம். 6 மணி நேரத்தை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த 6 மணி நேரத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ டீ சாப்பிட்றீங்கன்னா நடுவுல கூட குடிக்கணுங்கிறது இல்ல, மார்னிங் எந்திரிச்சோம்னா ப்ராப்ளம். அப்ப அந்த 6 மணி நேரம் கேப் உங்களால நீங்க விட முடியும் இல்லைங்களா? இல்ல, விடலாம். சரிங்க. நீங்க மார்னிங் டீ குடிக்கிறத குடிச்சுக்குங்க. சரிங்களா? நம்ம இதே பயிற்சி முறையில நான் டீ சொல்லுவேன். சரிங்களா? டீ குடிக்கலாம்.
அந்த மாதிரி நீங்க டீ ம் குடிச்சுக்கலாம். அந்த டீல வந்து ம் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுடைய உடலை வந்து ஆரோக்கியப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நீங்க டீ சேர்த்துக்கலாம். அதனால இப்போதைக்கு நீங்க குடிங்க. ஓகே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய டீ நீங்க சேர்த்திக்கங்க. சரிங்களா? ஐயா முடிஞ்ச அளவு குறைக்கிற பார்க்குறேன் சார். நான் ரொம்ப நல்லது ஐயா. தேங்க்யூ. அதாங்க நான் உங்களுக்கு டீ சொல்லிருவேன். எப்படி டீ குடிக்கலாம், என்னென்ன மாதிரி டீ குடிக்கலாம்னு சொல்லிருவேன். என்னென்ன ஓகே பொருட்கள் போட்டு டீ குடிக்கலாம்னு சொல்லிருவேன். நீங்க அந்தந்த பொருட்களை போட்டு நீங்க டீ சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே நன்றி ஐயா. சரி, நன்றி நன்றி. இன்றைய வகுப்போட ரெக்கார்டிங்கும் ஷேர் பண்ணுவீங்களா? குரூப்ல போடுவேங்க ஐயா, குரூப்ல போடுவேன். நன்றி. சொல்லுங்கம்மா. சார் நம்ம இப்போ அந்த டீடாக்ஸ் ப்ரோக்ராம்ல வந்து டீடாக்ஸ் டீ அதுக்கப்புறம் அந்த டீடாக்ஸ் ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாங்கம்மா. அத அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாமா நம்ம? நீங்க அதை கண்டினியூ பண்ணுங்கம்மா. நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கங்க. அப்புறம் ஏன்னா நான் நீங்க வந்து இந்த ஏற்கனவே நைட்டு டின்னர் வந்து அர்லியரா முடிஞ்சிடும் சார். ஒரு 5:30 மேக்ஸ் 5:30 அப்படி முடிஞ்சிடும். ஸோ ஏன்னா வந்து நாங்க அர்லியரா தூங்கிடுவோம் நாங்க. மார்னிங் சரி சீக்கிரம் ஹேபிட் இருக்கிறது வேலை இருக்கிறதுனால நாங்க மார்னிங் சீக்கிரம் எழுந்தோம். அதனால 5:30 6க்குள்ள மேக்ஸ் 6க்குள்ள முடிச்சிருவோம். மார்னிங் வந்து அர்லி மார்னிங் எழுந்துக்குவோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையா என்னோட ஃபுட் ஹேபிட்ஸை? பண்ணிக்கலாங்கம்மா. இப்போதைக்கு வந்து நீங்க 6 மணி நேரம் கேப் விடுங்க. அதை மட்டும் நீங்க இது பண்ணுங்க. 6 மணி நேரம். 6 6 மணி மணி நேரம் நேரம் கேப்பை வருது. ஃபாலோ 6 மணி நேரம் ம். கேப்பை ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல்ல அந்த ஹார்மோன்ஸ் சுரக்கும் இல்லைங்களா? நம்ம உணவை ஜீரணம் பண்றதுக்கான ஹார்மோன்ஸ் எந்த டைம் சுரக்குமோ அந்த டைம்ல மட்டும் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. ஏன்னா மார்னிங் வந்து இட்லி தோசை எல்லாம் வந்து சாப்பிட மாட்டோம். வெறும் ஃப்ரூட்ஸ் அப்படிதான் போகும். மத்தியானம் வந்து கொஞ்சம் அர்லியா வந்துரும். 11:30 12 அரௌண்ட் 12 முடிஞ்சிரும். அதனால அது அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன் அத. அது ஓகே இல்லையா? அதாங்கம்மா, இப்போதைக்கு வந்து நீங்க 6 மணி நேரம் இன்டர்வல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகே ஓகே சார். அது மேனேஜ் பண்ணிக்கங்க. 6 மணி நேரம் இன்டர்வல் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அடுத்து நம்ம ஸ்டெப்புக்கு போக முடியும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். ஓகே சார். ஓகே, நான் சரிங்க. பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. வேற யாராவது சந்தேகங்கள் இருக்குங்களா? பேசுறீங்களா? சொல்லுங்கம்மா. வணக்கம். மியூட் எடுத்துட்டு சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கங்க ஐயா. வணக்கங்க. இப்போ வணக்கம். 6 சொல்லுங்க. மணி நேரம் 6 மணி நேரம் இடைவெளி நம்ம மெயின்டைன் பண்றோம். கரெக்ட்டுங்க ஐயா. இப்போ ரொம்ப சம்மரா இருக்குதுங்கனால ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது இடையில எடுக்கிறோம், வாட்டர் மெலன் அந்த மாதிரி எல்லாம்னா அதுவும் உணவு வகையில தான் சேர்ந்துருங்களா? அதெல்லாம் எடுக்க கூடாதுங்களா? அது அந்த ஒரு நேரம் அதாங்கம்மா. அதை வந்து நீங்க அப்படி சாப்பிட விரும்புனீங்கன்னா அது ஒரு நேரம் உணவை நீங்க எடுத்துக்கங்க. ஓ, சரிங்க ஐயா. சரிங்க இல்ல சரிங்க. அது பத்தாதுன்னா அதை சாப்பிட்டு உங்களுடைய உணவு நீங்க சாப்பிடுற உணவுல வந்து பாத்தீங்கன்னா உணவை குறைச்சிட்டு உணவு கூட சரிங்க. சேர்த்து நீங்க அந்த மாதிரி நீர் காய்கறிகள் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஓ, அப்போ அந்த 2 மணினா அந்த 2 மணியில வேணா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதான் நீங்க இடையில என்ன சாப்பிடக்கூடாது. அதாங்கம்மா 8 ஓகே. மணிக்கு நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்களோ அதை 8 மணிக்கு சாப்பிட்டுருங்க. சரிங்க. அதுக்கடுத்து சரி. நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்களோ அதெல்லாம் 2 மணிக்கு சாப்பிட்டுருங்க. ஓ, அதுக்கப்புறம் மீண்டும் நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்களோ அதெல்லாம் நைட் 8 மணிக்கு சாப்பிட்டுருங்க. அவ்வளவுதான். சரிங்க ஐயா. சரிங்க. எதுவுமே நன்றி. சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா நீங்க சரிங்க. சாப்பிடும் பொழுது அந்த இன்டர்வல் மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கிற 6 மணி நேரம் இன்டர்வல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓ, சரிங்க ஐயா. நன்றி. 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 தேங்க்யூ. சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம். மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. ஐயா இப்போ நான் காலையில் வந்து 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க ஐயா. சரிங்க ஐயா. சில பயிற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன் நான். அதனால ஒரு 6 மணிக்கெல்லாம் நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிருங்க ஐயா. அப்போ அந்த டைமில் நம்ம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு ஒரு 8 மணிக்கே நம்ம சாப்பிட்றது பண்ணிக்கலாமா ஐயா? தாராளமா பண்ணலாங்க ஐயா. 6 மணிக்கு பசி அதனால எடுக்குது இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது போலியா வரக்கூடிய பசிகள் தாங்க. சரிங்களா? அந்த பசிங்களுடைய உணர்வு நம்ம பின்னாடி பேசுவோம். பசி பத்தி பேசுவோம். அப்ப தெரியும் எப்படி எது நம்ம உடம்புக்கு தேவையான பசி,
எது நம்மளுடைய உடலுக்கு தேவையில்லாத பசி அப்படிங்கிறது தெரியும். நீங்க எடுத்துக்கலாங்க. 8 மணிலேருந்து நீங்க சாப்பிடலாம். 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போதைக்கு வந்து நீங்க தண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து சரி, சரி. பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புக்கான டீ ஒன்று வரும் நம்ம இதுல. அந்த டீ வர வரைக்கும் நீங்க தண்ணி குடிங்க. டீ வரும்பொழுது அப்ப நீங்க டீ சாப்பிட்டுக்கலாம். சரிங்க. இப்ப காலையில வந்து தேங்காவும் பழமும் சாப்பிட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு 2 இட்லி அது மாதிரி சாப்பிட்டுக்குவோம். இல்லைங்கய்யா, தேங்காய் பழமே சிறப்பான உணவு தான். நீங்க அதே போதும். தேங்காய் பழமே போதும். தேங்காய் பழமே எடுத்துக்கலாம் இல்லையா? ஓ, காலையில 8 அதே மணிக்கு போதும். சாப்பிடும்போது. அதே அருமையான உணவு தான். சரிங்களா? சரி, தேங்காய் சரி, சரி. அதிகமா பழம் கம்மியா எடுத்துக்கங்க. தேங்காய் அதிகமா எடுத்துக்கங்க. சரி, சரி. முடிஞ்சதுன்னா ஃபைபர் ஏதாவது எடுத்துக்கங்க. ஃபைபர் கொஞ்சம் கொஞ்சம் ஃபைபர் சேர்த்துக்கங்க. தேங்காயில் இருக்கிற ஃபைபரோட கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க. சரிங்க, சரிங்க. அதுக்கப்புறம் அதான் நீங்க வழக்கமா என்ன சாப்பிட்றீங்களோ அதை சாப்பிடலாம். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப் மட்டும் நம்மளுக்கு முக்கியம். 6 மணி நேரம் கேப் 6 அப்படிங்கிறது மணி நேரம் முக்கியம். கேப். சரிங்க, 6 மணி சரிங்க. நேரம் 6 மணி நேரம் கேப் அப்படிங்கிறது முக்கியம். அந்த கேப் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க போதும். சரி, சரி, சரி. ஐயா அந்த நான்வெஜ் வந்து எடுத்துக்கலாமாங்க? ஐயா, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இப்போ நான் வந்து உங்களுடைய உணவுக்குள்ள நான் உள்ளே வரல. சரி, இப்போ வந்து சரி, சரி. பாத்தீங்கன்னா உணவு வந்து நான் குறைக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 மணி நேரம் உங்களை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி, சரி. அதுல மட்டும் வருவோம். சரிங்களா? இப்போ எல்லாமே நான் முதல்ல சொன்னாங்க, ஒரே வகுப்புல எல்லாத்தையும் கொடுத்தோம்னா யாருனாலையும் அதை கடைபிடிக்க முடியாது. ஆமா, ஆமா, ஆமா. சரிங்களா? அதனால வந்து நம்ம முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா வரும். இப்போதைக்கு வந்து சரி. ஒரு உணவு சாப்பிடுறோம். 6 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாம இருக்க போறோம். அடுத்த நேரம் உணவு சாப்பிடுறோம். அதுக்கு அடுத்து 6 மணி நேரத்துக்கு நம்ம எதுவும் சாப்பிடாம இருக்க போறோம். அவ்வளவுதான். சரிங்க, சரிங்க. சரிங்க. அப்ப படிப்படியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப நம்ம திடீர்னு நான்வெஜ் நிறுத்த சொன்னோம்னா அதுக்கான டயட் சார்ட் நான் அவங்களுக்கு சொல்லணும். சரி, அதுக்கான சரி, சரி. புரோட்டீன் அவங்களுக்கு வேணும் இல்லைங்களா உடம்புக்கு. அப்ப அந்த புரோட்டீன் நிச்சயமா. எதுல எல்லாம் இருக்குது, எப்படி எல்லாம் அந்த புரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படிங்கறது சொல்லணும். சரிங்க, சரிங்க. அதனால நம்ம அந்த புரோட்டீன் அந்த மாதிரி உணவு முறை வரும்பொழுது நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் சப்ளிமெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த புரோட்டீன், ஃபைபர்லாம் வந்து சப்ளிமெண்டா எடுத்துட்டு இருக்கேன். அது இப்போ ஃபாலோ பண்ணிக்கலாமா இல்ல ஸ்டாப் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்க. நம்ம நீங்க உங்க இப்போதைக்கு வந்து எந்த மாற்றமும் கிடையாதுங்க. நீங்க எது சரி, ரைட். சாப்பிட்டாலும் சாப்பாட்டுக்கு பின்பு 6 மணி நேரம் கேப் கொடுங்க. அவ்வளவுதான். வேற எதுவுமே பண்ண சரி, வேண்டாம். சரி. சரிங்க, சரிங்க. அடுத்த பயிற்சியில் நம்ம அடுத்துதான் பார்ப்போம். இன்னொரு டெக்னிக் பார்ப்போம் இல்லைங்களா? அதுல வந்து ஒவ்வொன்றா வரும். சரிங்களா? ஏன் சரி, நான் சரி. மாத்த வேணாம்னு சொல்றேன்னா, நீங்க வழக்கமா மாத்தாம இதே லைஃப் ஸ்டைலோட ஒரு பயிற்சி உள்ள கொண்டு வரும் பொழுதுதான் உங்களுடைய உடல்ல என்ன மாற்றம் நிகழ்குதுங்கிறது தெரியும். சரி, சரி. டோட்டலா எல்லாத்தையும் மாத்திட்டீங்கன்னா எதனால அந்த மாற்றம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாம போயிடும். நிச்சயமா. அதனால வழக்கமா இருக்கிற மாதிரி இருந்துக்குங்க. ஒவ்வொரு உணவுக்கு இடையில கேப் 6 மணி நேரம் விடுங்க. போதும், அவ்வளவுதான். தண்ணி மட்டும் குடிங்க. ரைட்டுங்க, ரைட்டுங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. அடுத்தது சொல்லுங்க ஐயா. ஐயா, சாரி, ஒன் மோர் கேள்வி. நீங்க முன்னாடி சொன்னீங்க, இருந்தாலும் இன்னொரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு. இந்த 1 மாசத்துக்கு இது மட்டும்தான் பயிற்சி இல்லையா? ஆமாங்க. இந்த 1 மாசத்துக்கு இது மட்டும்தான் பயிற்சி. ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ ஏதாவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்தினால 9 மணிக்கு சாப்பிட்றதா இருந்தது அப்படின்னாக்கா, அதுல இருந்து 6 மணி நேரம் கணக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு சாப்பிட்டாக்கா ஓகே. அந்த 6 மணி நேரம் கேப்பை மெயின்டைன் பண்ணிட்டா, ஈவன் எக்ஸாக்ட் டைமிங்ஸ் இல்லைன்னாலும். இல்ல, அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லதுதாங்க. ஆனா அது முடியாது. சரிங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா 8 மணிக்கு சாப்பிட்றத 9 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா சாப்பாட்டோட அளவை கம்மி பண்ணிட்டு மதியானம் 2 மணிக்கு பசிக்கிற அளவுக்கு நீங்க சாப்பிட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே, புரிஞ்சுது. சரிங்களா? ஏன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கும் போது ரொம்ப டைம் ஆயிருது இல்லைங்களா மத்தியான சாப்பாடு. ஏன்னா ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அங்க வேலை லஞ்ச் பிரேக் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களால எல்லாம் வந்து கடைபிடிக்க முடியாது. அதனால 2 மணி வச்சுங்க. 1/2 மணி நேரம் முன்ன பின்ன இருக்கலாம். காலைல 8 மணிங்கிறது ஒரு 7:30க்கு சாப்பிடலாம். அதே மாதிரி மதியம் 2 மணிங்கிறது ஒரு 1:30க்கு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன நீங்க வச்சுக்கலாம். ஓகே, புரிஞ்சுது. நன்றி ஐயா. நன்றி. சொல்லுங்கம்மா. மியூட் ஓபன் ஆகுறவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கலாம். பாத்துக்குங்க. ஹலோ ஐயா சொல்லுங்க. எக்கோ அடிக்குது நீங்க பேசுறது. ஓகே. இப்போ நான் காலையில் 9 மணிக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு சாப்பிடுவேன். ஆனால் 7 மணிக்கெலாம் நான் முடிச்சிடுவேன். டைமிங் அந்த 6 ஹவர்ஸ் எதுக்காக அலோகேட் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாங்க ஐயா, 6 ஹவர்ஸ் எடுத்தாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு
நல்லா ஜீரணமாகி அந்த உணவு வந்து கழிவாகவும் சத்தாகவும் பிரியணும் இல்லைங்களா நம்ம உடம்புக்குள்ள. இதுக்கு வந்து ஓகே. பாத்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரமாவது கொடுக்கணும் நம்ம உடம்புக்கு. குறைஞ்சபட்சம் 6 மணி நேரமாவது கொடுக்கணும். அப்பதான் அது வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம சாப்பிட்டது எல்லாமே சுத்தமா ஜீரணமாகி கழிவாகவும் வெளியே போகும், சத்தாகவும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இதுக்கு இடையில வந்து நீங்க வந்து சாப்பாடு உள்ள போட்டு உங்க உடம்ப டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது அந்த வேலையை செய்ய விடாம வந்துடும். வந்து திரும்பவும் ஜீரணத்தை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். இப்ப இதனால என்ன ஆகும்னா, ஏற்கனவே நீங்க சாப்பிட்ட உணவும் முழுசா ஜீரணமாகாது, கழிவு முழுசா வெளியே வராது. இப்ப சாப்பிட்டு இருக்கிறதையும் இது பண்ணாது. ஏன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அன்டைம்ல தான் நீங்க சாப்பிட போறீங்க. 6 மணி நேரம் கேப் விடாம தான் சாப்பிட போறீங்க. அப்ப என்ன ஆகும்னா, இங்க எத்தனை முறை சாப்பிட்டாலும் அந்த உணவு வந்து பாத்தீங்கன்னா சரியான சத்தாகவும் கழிவாகவும் மாறாம, சத்தாகவும் நம்ம உடம்புக்கு வராம, கழிவாகவும் நம்முடைய உடம்பை விட்டு வெளியே போகாம நச்சா மாறிடும். அப்போ பசிச்சுட்டே இருக்கும். திரும்ப திரும்ப உங்களுக்கு பசி ஆயிட்டே இருக்கும். சாப்பிட்டே இருப்பீங்க. ஏன்னா சத்து உங்களுடைய உடம்புல பத்தாது இல்லைங்களா? சத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டே இருப்பீங்க. உணவு அதிகமா உள்ள போயிட்டே இருக்கும். கழிவு மட்டுமே சேர்ந்தே இருக்கும். உடல் வந்து பாத்தீங்கன்னா நோய் பெருகிட்டே இருக்கும். நோய் குணமாகாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உறுப்புகள் எல்லாம் வந்து ரெஸ்ட் கொஞ்சம் கொடுக்கணும். ஒவ்வொரு உறுப்புக்கு ரெஸ்ட் கொடுக்கும் பொழுதுதான் அந்த உறுப்புல கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே சரியாகும். அப்ப அதுக்கான நேரத்தையும் நம்ம கொடுக்க மாட்டோம். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பல வகைகளை நம்முடைய உடம்புக்கு நம்ம ரொம்ப என்ன சொல்றதுங்க, நம்ம உடம்ப வந்து பாத்தீங்கன்னா சிரமப்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ அந்த ஒரு 6 மணி நேரம் கேப் நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பல வேலைகளுக்கு உங்களுடைய உடம்பு வந்து பயன்படுத்திக்கும். உங்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைமை அது பயன்படுத்திக்கும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குறைபாடுகள் எல்லாமே இப்ப முதல் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒவ்வொரு பிராக்டிஸை நீங்க கடைப்பிடிக்க உங்களுடைய உடல் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நோய்கள்ல இருந்து வெளிவந்து ஒரு ஆரோக்கியமான உடலா மாறிடும். அம்மா நீங்க பேசுறது கேட்கலீங்கம்மா. கீதா. ஹலோ ஐயா, வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. நான் ஒரு நாளைக்கு 2 வேளை திட உணவு எடுத்துக்கிறேன், மதியமும் இரவும். காலையில் வந்து கஞ்சி எடுத்துக்கிறேன் ஐயா. அதனால மதிய உணவுக்கும் காலை உணவுக்கும் 6 மணி நேரம் கேப் இப்ப விடுறது இல்ல. கொஞ்சம் ஏன்னா நைட்டு வேற 12 hours ஆயிடுது. காலை வந்து கஞ்சி எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியா சாப்பிட்டுட்டு இருக்கேன். அத மாத்திக்கணுமா ஐயா? எப்படி 6 மணி நேரம்? காலையில 8 அல்லது 9 மணிக்கு கஞ்சி குடிப்பேன். காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு. என்னால காலையில காஃபி எடுத்துக்கிட்டு 8, 9 மணிக்கு கஞ்சி குடிச்சிட்டு மதிய உணவு ஒரு 12:30 மணிக்கு கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துக்கிறேன். 12:30 1 மணிக்குள்ள, 2 மணி வரைக்கும் இருக்காது, 12:30க்குள்ள எடுத்துருவேன் கஞ்சி எடுத்துக்கிறதுனால. அண்ட் இரவு உணவு இதே போல 8 மணி போல எடுத்துக்குவேன். அதுக்கு கேப் நிறைய இருக்குது, இதுக்கு கம்மியா இருக்குது கேப். அதனால வந்து பாத்தீங்கன்னா மதிய இரவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தை மட்டும் அதிகம் பண்ணுங்க. ஒரு 12:30 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரத்தை அதிகம் பண்ணுங்க. ஒரு 1 மணிக்கு சாப்பிடுற மாதிரி நீங்க கொண்டு வாங்க. அதே மாதிரி காலையில கஞ்சிக்கு வந்து நீங்க எது கூட சேர்த்துக்கிறீங்க? கஞ்சி மட்டும்தான் எடுத்துக்குவேன். பழம் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துக்குவேன். காலைல வந்து பாத்தீங்கன்னா கஞ்சி கூட ஏதாவது தினமும் ஏதாவது ஒரு காய்கறி, சரிங்களா? பச்சை காய்கறி வந்து ஆவியில வேக வச்சு ஏதாவது ஒரு காய்கறி நீங்க டெய்லி எடுத்துக்கங்க. ஓகே. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பழங்களும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒண்ணு எடுத்துக்கங்க. பழங்கள் எடுத்துட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்குங்க. கஞ்சிக்கு வந்து பழங்கள் வேண்டாம், காய்கறி எடுத்துக்கங்க. சரிங்களா? கஞ்சிக்கு வந்து பால் சேர்த்துதான் கஞ்சி குடிக்கிறேன். பரவாயில்ல இல்லையா? பால் சேர்த்து கஞ்சி குடிச்சீங்கன்னா உங்களுடைய உடம்புல கபம் அதிகமாகும். ஓகே. கஞ்சியும் பழங்களையும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் உங்களுடைய உடம்புல கபம் அதிகமாகும். சரிங்களா? கஞ்சியும் காய்கறியும் எடுத்துட்டீங்கன்னா கஞ்சியும் காய்கறியும் எடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய உடம்புல கபம் அதிகமாகாது. கஞ்சினா பால் சேர்க்காத கஞ்சி எடுத்துக்க சொல்றீங்களா? ஆமாங்கம்மா, பால் சேர்க்காத கஞ்சி. என்ன கஞ்சி சாப்பிடுறீங்க? அரிசி கஞ்சி தான் சாப்பிடுறீங்களா இல்ல என்ன கஞ்சி சாப்பிடுறீங்க? இல்லையா, சத்து மாவு கஞ்சி எல்லா இதுவும் போட்டு ராகி, கம்பு எல்லாமே சேர்த்து வச்சார். தானியங்கள் கஞ்சி தானுங்க. சரிங்கம்மா, அதான் ஏதோ ஒரு காய்கறி எடுத்து பழகிக்குங்க. மத்தியானம் ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க மத்தியானம் கூட எடுத்துக்கலாம். மதியம் வந்து நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். கஞ்சி கூட வந்து காய்கறி எடுத்துக்கங்க. சிறப்பா வேக வச்ச காய்கறி. ஆமா, ஆவியில வேக வச்சு எடுத்துக்கங்க. சரிங்களா? சரிங்க. ஓகே. ஆவியில வேக அப்ப அந்த ஒரு 1/2 மணி நேரம் மதிய உணவை ஒரு 1/2 மணி நேரம் தள்ளி எடுத்துக்கலாம். ஆமா, காய்கறி நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அது தள்ளி போயிடும். ஓகேங்க. எடுத்துட்டீங்கன்னா உங்க உடம்புக்கும் நல்லா இருக்கும்.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் நிறைய கிடைக்கும். காய்கறி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபைபர் நிறைய கிடைக்கும். சரிங்கய்யா. ஓகே, நான் மாத்திக்கிறேன். மாத்திக்கணும். அந்த மாதிரி மாத்திட்டீங்கன்னா மாறி அப்புறம் அப்படியே கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்கள் வரும்போது நீங்க 6 மணி நேரமா மாத்திக்கலாம் கேப். சரிங்கய்யா. மதிய உணவுக்கும் இரவு உணவுக்கும் இடையே கொஞ்சம் கேப் அதிகமா இருக்கு. காப்பி எடுக்கிற பழக்கம் இருக்கனால காலை காஃபி சாயந்தரம் காப்பி எடுக்கிறதுனால கேப் அங்க அதிகமா இருக்குது. 8 மணி நேரம் கேப் இருக்குது. இத இப்ப மாத்திக்கிட்டு நான் காஃபியை குறைச்சிடுறேன். அதாங்கம்மா, சாயந்தரம் நீங்க காஃபி எடுக்கும் பொழுது அது கட் ஆயிரும். ஆமா. அந்த கேப் 8 மணி நேரம் கேப் கட் ஆயிரும். சரிங்கய்யா. ஓகே, சரிங்கம்மா. முதல்ல ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், அதான் கஷ்டமா இருக்கும். போக 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 மாட்டிக்க. அதான் நம்மளுக்கு வந்து 1 மாசம் நம்ம டைம் கொடுக்குறோம் இல்லைங்களா? அடுத்த மாசம் அடுத்த பிராக்டிஸ் எடுக்கிறதுக்குள்ள நீங்க உங்களை மாத்திக்கங்க, அவ்வளவுதான். சரிங்கய்யா. ஓகே, நன்றி 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 நன்றி. ஏன்னா இந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த பிராக்டிஸ் பண்ணத்தான் உங்களுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, எவ்வளவு ஆரோக்கியம் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்கய்யா. நன்றி நன்றி. அடுத்தது யாராவது சந்தேகங்கிறதா கேளுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க, யாராவது பேசுங்க. கேக்குதுங்களா ஐயா? வணக்கம். கேக்குது, சொல்லுங்க. இப்போ நான் ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து ஒரு 1.5 வருஷம் முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க. எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே இப்போதைக்கு செக் பண்ணி. ஐயா கட் ஆயிடுச்சுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குது, சொல்லுங்க. இப்போ டேப்லெட்ஸும் ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, விட்டு விட்டு கேக்குது. டேப்லெட்ஸ் வந்து கண்டிப்பா 3 வேளையும் போடணும். அதை கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கலாம் இல்லையா? டேப்லெட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்கய்யா. இப்போதைக்கு வந்து நீங்க எப்பவும் போலவே இருங்க, சரிங்களா? சரிங்களா? உங்களுடைய உடம்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடையும். மாற்றம் அடையும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நீங்க செக்கப்புக்கு போறீங்க இல்லைங்களா? டாக்டரே வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிடுவார். சரிங்க. இப்போ மெடிடேஷன் ஈவினிங் இப்ப நைட் தியானம் வந்து எந்த தியானம் பண்ணலாங்க? இப்ப நீங்க சொல்லி கொடுத்து அதே பண்ணலாமா? இல்ல, இப்போதைக்கு நீங்க சொல்லி கொடுத்தது பண்ணுங்க. நைட் வந்து என்ன மெடிடேஷன் பண்றீங்க? நான் சரியா பண்ணலங்க, இனிமேதான் பண்ணணும். நீங்க நான் சோல் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தீங்களா, அது பண்ணா போதுமா? இல்லைங்க, அது வந்து நீங்க நைட்டு பண்ண வேண்டாம். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பெஷலா பண்ணக்கூடிய மெடிடேஷன்ஸ். வேற மெடிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி நீங்க தூக்கம் பண்றதுக்கு, தூக்கம் வர்றதுக்கு இருக்கும், உடம்ப ரிலாக்ஸ் பண்றதுக்கு. மார்னிங் பண்ணிட்டு இருக்கீங்க. 4 மணிக்கு போயிட்டு பண்ணிட்டு இருக்கேன். 4 மணில இருந்து பண்ணிட்டு இருக்கேன். 2 மணி நேரம் பண்றேன். சரிங்க சரிங்க. வாசி பண்ணிட்டு இருக்கேங்க. அது போதும் இல்லைங்க? நைட்டு பண்ணணுமா? கண்டிப்பா. வாசி எப்படி பண்றீங்க? வாசி வந்து நம்ம புருவ மத்திய, அதாவது சாமிக முதிரால பார்த்துட்டு சுவாசத்தை மேல இழுக்கிறேங்கய்யா, தொண்டை வழியா. சரிங்க சரிங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? இங்க ஒரு சிவகுரு ஒருத்தர் இங்க இருக்காருங்க, நம்ம சென்னையில. அவர்கிட்ட தீட்சை வாங்கினேன். சரிங்க சரிங்க சரிங்க. தொண்டை வழியா சுவாசத்தை வெளியே இழுக்கிறதுங்களா? ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. மேல பாத்துக்கிட்டு சாமிக முதிரால வந்துட்டு தொண்டை வழியா சுவாசத்தை மேல இழுக்கிறேன். இதுங்க ஆசனம்ங்கய்யா? ஆசனம் வந்து எந்த ஆசனம் உட்காந்துருக்குன்னு கேக்குறீங்களா? பத்மாசனத்துல உட்காருவேன், இல்லாட்டி சித்தாசனம் உட்காந்து. சரி சரிங்க. இப்போதைக்கு நீங்க அதே பண்ணுங்க, சரிங்களா? போக போக நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கலாம், சரிங்களா? ஒரே இதான் மாத்தினா நீங்க விரும்புவீங்க, உங்களுடைய உடம்பு விரும்பாது. உடம்பு வந்து பாத்தீங்கன்னா அதை விரும்பாது, ஏத்துக்காது. அதுதான், வேற ஒண்ணும் இல்லை, சரிங்களா? நிறைய என்ன செய்யறோம், நம்மளுக்கு எந்த இதுவும் ரெடியாக சொல்லி போட்டு உங்களுடைய ஆள் மனசுல வந்து சில தேவையில்லாத பதிவுகள் வந்துடும். அதனால இப்போதைக்கு நீங்க பண்ணுங்க, சரிங்களா? ஒவ்வொரு பிராக்டிஸா போலாம், சரிங்களா? இப்போதைக்கு இந்த டயட்டை வந்து நம்ம கரெக்டா அடுத்த பௌர்ணமிக்கும் ஃபாலோ பண்ணணும். ஆமா, இது டயட் கிடையாதுங்க. நீங்க பண்றது வந்து பாத்தீங்கன்னா டயட் கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து சரியா சாப்பிடுறோம், அவ்வளவுதான். சரி, இதான் ஆக்சுவலா முறையே இதுதான். நம்ம அது மாறி போயிட்டோம், அவ்வளவுதான். இப்பதான் நம்ம உள்ள வர்றோம்ங்க, சரிங்களா? உள்ள வரோம். இப்போ நீங்க உள்ளுக்குள்ள நீங்க உள்ள பயணம் பண்ணத்தான் தெரியும் நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறதே நம்மளுக்கு தெரியும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு எதுவோ சாப்பிட்டாச்சு. நம்ம இன்னும் சாப்பிடுற முறையெல்லாம் பார்க்கல, எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணுங்கிறது எல்லாமே பார்க்கல. சாப்பிடுறத பார்த்திருக்கோம்.
அதை வந்து ஒழுக்கமா ஜீரணம் பண்ணி கழிவா வெளியே தள்ளுறோம். அவ்வளவு. ஒரு மிஷினுக்குள்ள வந்து ஒரு கரும்பு உள்ள விட்டீங்கன்னா அது என்ன பண்ணுதுங்க, ஜூஸ் தனியாவும் சக்கை தனியாவும் பிரிக்குது இல்லைங்களா? பிரிக்கும். அது ஒரு மிஷின் பண்ற வேலையை நம்மளுடைய உடம்பும் பண்ணணும் இல்லைங்களா? நம்மளோட உடம்பு சுவிட்ச் போட்டா இதெல்லாம் நடக்குமா? நடக்காது இல்லைங்களா? அதுக்கான ஒரு நேரம் கொடுக்கணும். சரிங்க, நன்றிங்க ஐயா. வணக்கங்கய்யா. ஐயா பேசுறது கேக்குதுங்களா? போடுறேன். ம் ம் எந்த சவுண்டுமே கேட்கல. இங்க ஸ்பீக்கர் ஒன்று இருந்தது, அதையும் காணும். வந்து ஐயோட நம்பர் இல்லை, அதில் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. திருப்பி வருவாங்களா என்னன்னு தெரியல.